உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன தம்பியோட பேரும் அந்த பொண்ணோட பேரும் எல்லாம் இருக்கு. கையெழுத்து வேற தம்பியோடது மாதிரியே இருக்குல்ல. சார், அன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கும்போது நீங்க தான் இங்க இருந்தீங்களா? ஆமா. உண்மையாவே அந்த மாப்பிள்ளையோட பேரும் செந்தில் தானா? எனக்கு எப்படி சார் தெரியும்? அவங்க ப்ரூஃப் கொடுப்பாங்க, அதுல இருக்கிற பேரை எழுதுவோம். சார், அந்த ப்ரூஃபை நாங்க பார்க்க முடியுமா? சார், இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை சார். ப்ளீஸ் சார். சார், எப்படியாவது அந்த போட்டோவை மட்டும் காட்டிருங்க சார். சார், வாங்க சார், வாங்க. வரேன். என்ன, இவர் யாருன்னு குழம்பி போய் கிடக்குறீங்களா? அதையும் நானே சொல்றேன். புடவெல்லாம் எடுத்தாச்சு, அடுத்ததா பத்திரிக்கை அடிக்கணும்ல. அதான் டீடைல் வாங்கிட்டு போக வர சொன்னேன். அண்ணா, நீங்க உள்ள வாங்க. இவங்க ரியாக்ஷன்லாம் இப்படிதான் இருக்கும். உட்காருங்க. சார், இதுவான்னு பாருங்க. நீயே பாரு. என்ன ப்ரூஃப்? தம்பியோட போட்டோ அந்த பொண்ணோட போட்டோவுமே இருக்கு. ஒண்ணுமே புரியல அப்பச்சி. ஏன் சார், இவருதான் அன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாரா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க சார். ப்ரூஃப் கொடுத்தாதான் சார் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏன் சார், இவருதான் வந்தாரா? இவரோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார், எப்பவோ நடந்த கல்யாணம் சார், எப்படி சார் ஞாபகம் இருக்கும்? என்ன அப்பச்சி பண்றது? இப்படி எல்லாமே நமக்கு பாதகமாவே இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கும் பரணிக்கும் இருக்கிறது ஆண்டவன் போட்டு வச்ச முடிச்சல, அது தெரியுமா உனக்கு? என்னம்மா, என்ன சொல்லுத? அவ உன் மாமனுக்கு மட்டும் அதிர்ஷ்டலட்சுமி இல்லல. அவ காலடி எடுத்து வச்ச இடம் எல்லாமே பூ பூக்கும். அவ பிறந்ததுக்கு அப்புறம் தாம்ல குடிசை வீட்டுல இருந்த நாம ஓட்டு வீட்டுக்கு போனோம். அவ பிறந்ததுக்கு அப்புறம்தே அந்த சௌந்தர பாண்டிக்கு பொன்னா விளைஞ்சுது. இப்ப அதுக்கு என்னம்மா? அது மட்டும் இல்ல சாமி, அந்த முருகனே என் கனவுல வந்து சொல்லி இருக்கான், உன் மவனுக்கு பரணிதான் வாக்கப்படுவான்னு. என் வீட்டுக்கு அவதே வந்து விளக்கு ஏத்தணும்.
என் பிள்ளைக்கு அவதே பொண்டாட்டியா வரணும். ஆனா பரணி மனசுல ம். அவ எதுவும் பேசக்கூடாது சம்முவம். இது அம்மாவோட ஆசை. சொல்ல போனா நான் செயலுக்கு வந்ததே எதுக்காக தெரியுமா? ஏதோ ஒரு கொலை கேஸ்ன்னு சொன்னியே. இல்ல சாமி, இந்த கொலைய நான் செய்யவே இல்ல. நீ கொலையை ஏத்துக்கிட்டு செயலுக்கு போ. என் மவ பரணிய உன் பையனுக்கு கட்டி வச்சு மருமகளா உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு அந்த சௌந்தர பாண்டி சொன்னான். அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தே பழிய ஏத்துக்கிட்டு நான் இங்க வந்து நிக்க. என்னம்மா என்ன சொல்லுத? சத்தியமா சொல்லுதையா, இந்த கொலைய செஞ்சது சௌந்தர பாண்டி அண்ணந்தே. ஏத்துக்கிட்டு உள்ள வந்தது நானு. இதுதான் நடந்தது. உன் குடும்பத்தை நல்லபடியா வாழ வைக்குத என் மவளை உன் மவனுக்கு கட்டி வைக்குத. எனக்காக இந்த பழியை ஏத்துக்கத்தான்னு சௌந்தர பாண்டி என்ன கெஞ்சிச்சு. அப்ப பரணிதே என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சு. அவ ஏத்தி வச்ச குத்து விளக்குல வீட்டை விளங்க வைக்குத சீதேவி இல்ல. அவ நம்ம வீட்டுக்கு வந்தா வீடு பெருகி வம்சம் விளங்குமல்ல. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தே நான் சரின்னு சொன்னேன். என்னோட வாழ்நாள் முழுசையும் இதுக்காகவே தியாகம் செஞ்சிருக்கையா. என்னோட ஆசைய நீதான் நிறைவேற்றணும். செய்வியா? சத்தியம் பண்ணு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயா சம்மு, பரணிதான் உன் பொண்டாட்டின்னு ஜாதகத்துல இருக்குன்னு அன்னைக்கே சூடாமணி சொன்னால. அன்னைக்கு நான் அதை நம்பல, ஆனா இன்னைக்கு நான் நம்புதம்ல. இல்ல சம்மு, நீயும் ரத்னாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எவ்வளவு பிரயாசப்பட்ட. ஒவ்வொரு தடவையும் தட்டி தட்டி போச்சு இல்லாது. அந்த செங்கோட்டை ஜோசியம் கூட சொன்னான்ல உனக்குதான் முதல்ல கல்யாணம் நடக்கும்னு. இப்ப அது நடந்துருச்சு இல்ல. எல்லாம் அவன் செய்யல, அதை யார் மாத்த முடியும்? அப்போ என்ன சொல்லுத? அம்மா அந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லுச்சா? ஆமையா, இல்ல அவன் எழுதி வச்சிருக்கான்ல தலையெழுத்தை எவன் மாத்த முடியும்? அதை நீ நானும் மாத்த முடியுமா? இந்த பாரு, எல்லாம் தலையெழுத்துப்படிதான் நடக்கும். வா வீட்டுக்கு போலாம். அண்ணே, அந்த பாத்திர கடைக்காரனுக்கு வாக்கு பட்டிருந்தா மட்டும் மைனி நிம்மதியா வாழ்ந்திருக்குமா அண்ணே? நீ விருப்பம் இல்லாம தானே மைனிக்கு தாலி கட்டுன. அண்ணே, இம்பிட்டு சண்டை பிடிச்சாலும் என்னைக்காவது மைனி மனசு மாறி உன் கூட வாழ ஆரம்பிச்சிரும்னே. நீ வானே போவோம். பரணிக்கு பண்ணதை நினைச்சா மனசு வலிக்குதுப்பா. ஐயா, அங்க வீட்டுல பிள்ளை எல்லாம் அழுதுட்டு கிடக்குதுயா. ஆயா போலாம். என்ன சம்முவா, குடிச்சாலும் புளிய கொம்பா பிடிச்சிட்ட போல இருக்கு. உன் அத்தை சொல்லிதான் தாலி கட்டினதா ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா உன் அப்பா முருகன் தான் உன் அத்தை கிட்ட சொல்லிருக்கான். இதெல்லாம் அவன் போடுற கணக்குப்பா. அது யாருக்கும் புரியாது, அது தப்பவும் தப்பாது. இதுக்கு போய் ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஏ பூசாரி, உள்ள போய் வேலையை பாருங்க. எந்த ஊர்ல வெண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க? போங்க. ஐயா நீ வாயா, எந்திரி எந்திரி. வானே வாயா, வானே போவோம். வாயா. பாத்துன்னு
எப்போ நீ வந்து அந்த டாக்டர் தான் விரும்புறேன்னு சொன்னியா அப்பவே அம்புட்டிய நான் அழிச்சுக்கிட்டேன். நீ உனக்கு பிடிச்ச அந்த டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் தானே ஆசைப்படுதேன். அக்கா, ஏன்க்கா இவ்வளோ கோவம்? டேய் போயிடு, இல்லைன்னா உன்னையும் ஏதாச்சும் பண்ணிட போறேன். அத்தா மேல என்னக்கா தப்பு சொல்லு. உன்னை பார்க்க எனக்கு பயமா இருக்குக்கா. ஆனாலும் யாராச்சும் ஒருத்தராவது உன்கிட்ட உண்மையை பேசணும்ல, அதான் பேச வந்த. டேய், உனக்கு யாரையும் சந்தேகப்பட தெரியாது. நடக்கிற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற நாடகம் புரியாது. போயிடு, நல்லா வாங்கி கட்டிக்காத. செம்ம கொலை வெறியில இருக்கேன். சும்மா இருக்கா? அத்தா என்ன அவ்வளவு கெட்டவரா? பாத்திர கடைக்கார மவன் உன் கழுத்துல தாலியை கட்டக்கூடாதுன்னு தான் அம்மா அத்தான் தாலி கட்ட சொல்லுச்சு. நீ எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வேணா சிவபாலா, போயிடு. அக்கா சும்மா கோவப்படாதக்கா. அத்தானும் அம்மாவும் பாவம்க்கா. உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அம்மா அத்தான உன் கழுத்துல தாலி கட்ட. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க, உங்க சின்ன பையன் குடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காப்ல, ஏதாவது ஒன்னு ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே புருஷனை பலி கொடுத்த மாதிரி புள்ளையும் பறி கொடுத்துட்டு தவிக்கணுமா என் பொண்ணு? ஏங்க, அதான் நடந்தது நடந்து போச்சு. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல பாப்பா நல்லபடியா வந்துட்டால, அதையே ஏன் திரும்ப பேசிட்டு இருக்கீங்க? போத விடுங்க, அமைதியா இருங்க. சரசு, நீ ஏன் புரியாம பேசிட்டு இருக்க? நான் அன்னைக்கே என்ன சொன்னேன்? எப்ப நம்ம மாப்பிள்ள போயிட்டாரோ அப்பவே பாரதிக்கும் குழந்தைக்கும் இந்த வீட்டுல பாதுகாப்பும் இல்ல, மரியாதையும் இல்லைன்னு சொன்னேன்ல. என் பேத்தியை காட்டி என் பொண்ணை கட்டி போட்டாங்க. சரி, பேத்தியை வச்சு அவங்க சரியா பாத்துக்கிட்டாங்களா? அன்னைக்கு என்னமோ என் பேத்தி என் ரத்தம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தார்ல, இப்ப என்னாச்சு? ஏங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படி இருக்கும்போது நீ என்ன புரியாம பேசிட்டு இருக்க? அப்பா, வாமா வா. உன்னை பெத்தவங்க இன்னும் உசுரோட தான் இருக்காங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? குழந்தை கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. ஏன், நாங்களும் இந்த ஊர்ல தானே இருக்கோம். எங்களுக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்ன குறைஞ்சிட போகுது? யாரோ சொல்லிதான் நாங்க இதை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல. அப்பா அப்படி இல்லப்பா, நீங்க பயப்படுற அளவுக்கு பெரிய அடியெல்லாம் இல்ல, சின்ன காயம்தான், சரியாயிடுச்சுப்பா. இப்படி உங்களுக்கு பயந்து பயந்து எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு குமிஞ்சுக்கிட்டே இருக்க போறியா? இந்த பாருமா, இன்னைக்கு குழந்தைய கூட்டிட்டு போய் கீழே போட்டவன் நாளைக்கு உன்னையும் கூட்டிட்டு போய் எங்கேயாச்சும் தள்ளி விட மாட்டான்னு என்ன நிச்சயம்? சுய நினைவில் இருக்கிறவனா இருந்தா பரவாயில்ல, என்ன நடக்குதுன்னே தெரியாதவன் கூட இருந்து என்ன குடும்பம் நடத்த போற நீ? அன்னைக்கு என்னமோ அவர் திருந்திட்டாரு அப்படி இப்படின்னாங்க, இதான் திருந்தின லட்சணமா? நான் சொல்றத நல்லா கேளுமா. முதல்ல குழந்தைய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா. யோ, என்னயா வார்த்தையை அளந்து பேசணும்? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அவன் குடிகாரன் தான், அவன் திருந்துறான் இல்ல நாசமா போறான், அதை பத்தி எனக்கு எந்த கவலை இல்லை. உன் பொண்ணுக்கு இஷ்டம் இருந்தா அவனை கட்டிக்கிட்டு அவன் கூட இங்க வாழட்டும். பிடிக்கலையா உன் மோளை மட்டும் அழைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு போ. இங்க பார், என் பேத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே வரமாட்டா. அவ இந்த வீட்டு வாரிசு, அவ இங்கதான் இருப்பா. ஓஹோ, அப்படியா? அப்போ நான் எங்க போய் பார்க்கணுமோ அங்க போய் பாத்துக்கிறேன். போயா, போய் பாரியா போயா. இங்க பார், முடிஞ்சா நீ ஆம்பளை இருந்தா என் பேத்திய தொட்டு பாரியா. அப்பா, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதப்பா. அன்னைக்கே என் முடிவை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு தானே வந்தேன். எதுக்குப்பா திரும்ப திரும்ப இங்க வந்து இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து பேசி உங்க மரியாதையை கெடுத்துக்கிட்டு ஏன் நிம்மதியும் கெடுக்குறீங்க?
இல்லம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்பா ப்ளீஸ். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். லதா, நேத்து நான் சொன்ன மாதிரியே லேட் பண்ணிட்டேன். இப்ப போனா மேனேஜர் என்ன சொல்லுவார்னே தெரியல. அதெல்லாம் நீ ஒண்ணும் கண்டுக்காத பாரதி. வா. வழக்கமா 2 திட்டு வர அவ்வளவுதான். வா பாத்துக்கலாம். வா. என்ன லேட்டா வந்ததுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்களோ? லதா, வாயை மூடிட்டு வா. வேற ஏதோ விசேஷம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா. எம்டி வர்ற நேரத்துல இப்படி லேட்டா வந்து என் உசுர வாங்குறதுக்குனே வர்றீங்க. இந்த லதா கூட சேர்ந்து நீயும் லேட்டா வர ஆரம்பிச்சிட்டல. எம்டி வந்து போனதுக்கு அப்புறம் இருக்கு 2 பேருக்கும். சாரி சார், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளையில இருந்து கரெக்ட் டைமுக்கு வந்துருவோம் சார். பாரதி எம்டி வர போறாராம். அவரை எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாரதி இன்னைக்கு வந்தா அந்த ஆளை பாத்துறணும். ஐயோ, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்திருப்பேனே. எம்டி வர்ற நேரத்துல என் முன்னாடி நிக்காதீங்க. ஓரமா போங்க. போங்கன்றல்ல. என்னடா ஆச்சு? மச்சான், டயர் பஞ்சர் ஆயிடுச்சுடா. ஆமா, நல்ல நேரத்துல எங்கேயாவது போறப்பதான் பஞ்சர் ஆகும். ஏண்டா, டயர் பஞ்சர் ஆனதுக்கு கார் மேல கோவப்பட்டு என்னடா ஆக போகுது? ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும்டா. கொஞ்சம் வெயிட் பண்றா, போயிடலாம். ஓகே ஷோ, ஐ கான்ட் வெயிட். நீ வேணா டயரை மாத்திட்டு காத்து போகுதான்னு பார்த்துட்டு மெதுவா வா. நான் முன்னாடி போறேன். டேய், ஒரு 10 நிமிஷம்டா, போயிடலாம்டா. ஆட்டோ ஆட்டோ. டேய் ஆதி, சொன்னா கேளுடா. நீ டயரை மாத்திட்டு வாடா. எங்க சார் போணும்? சாரதா கம்பெனிக்கு போ. போலாம் சார். டேய், சொன்னா கேளுடா. நீ மாத்திட்டு வா, நான் முன்னாடி போறேன். டேய் ஆதி, அப்படியே காலேஜ்ல படிச்ச மாதிரியே இருக்கான். கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல. இவ்ளோ சொல்றேன். ச்சே. இது யாரு? ஆள் புதுசா இருக்கு. ஒருவேளை எம்டியா இருக்குமோ? சே, இருக்காது. பாரதி, இது யாரு புதுசா இருக்கு? இவரும் பாக்குறதுக்கு அழகாதான் இருக்காரு. இருந்தாலும் நான் இமேஜின் பண்ண மாதிரி இல்ல. ஒருவேளை எம்டியா இருக்குமோ? இல்லப்பா, இவரை எனக்கு தெரியும். நான் சென்னை போனப்ப பாத்திருக்கேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் வருது. நான் உன்கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். போன முறை மாதிரி குழம்பி நிக்காம நீ நிமிர்ந்து நிக்கணும். அதுக்கான டைம் இது. சோ நீ இந்திரா வேண்டான்னு ஸ்ட்ராங்கா சொல்லணும். சொல்லுவல? சொல்லு கௌதம். அம்மா பயப்படுறதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல? ராகினி, கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியார். அவனை போட்டு நெருக்காத. அவனை யோசிக்க விடு. நீ சொல்லு கௌதம். ஓகே தாமா. இல்லையே கௌதம், உன் குரல்ல உறுதியே இல்லாத மாதிரி இருக்கு. இல்லையம்மா, அப்படிலாம் இல்லையே. எனக்கு எல்லாம் தெரியும் கௌதம்.
நீ அன்னைக்கு அவ பொறுப்பு இல்லாம அவ லேப்டாப்ப ரிப்பேர் பண்ணிக்கிட்டதுக்கு பொண்ணோட காஸ்ட்லி லேப்டாப்ப 15,000 தான் சொல்லி 500 ரூபாய்க்கு அவகிட்ட கொடுத்திருக்க. இதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? என்னம்மா நீங்க? கௌதம், நான் உன்னை சாதாரணமா வளர்க்கல, என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்திருக்கேன். உன்னை சுத்தி என்ன நடந்தாலும் அது எனக்கு தெரியும். ஐயோ, அது இல்லம்மா. அவளுக்கு ஏதோ படிப்பு விஷயமா ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருந்தது, அதான். உன் நல்ல மனசு தெரியும். நீ மத்த பசங்க மாதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப நல்ல பையன். உன் வாழ்க்கையில இந்திரா மாதிரி பொறுப்பில்லாத வீட்டுக்கு அடங்காத அடங்கா பிடாரி பொண்ணு வந்தா அது ரொம்ப கஷ்டமாயிடும். இத பாரு கௌதம், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவும் சொல்றேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் கௌதம். எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நான் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கேன்னா நாளைக்கு கோர்ட்ல டைவர்ஸ்க்கு நீ மறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான். என் நம்பிக்கையை நீ காப்பாத்துவல்ல? இந்த பாரு ஜெயா, நீ உன் பாசத்தை வச்சு அவனை கட்டி போடணும்னு நினைக்கிறியே, இது தப்புன்னு உனக்கு தெரியல? இத பாருங்க, என் பாசம் யாரையும் கட்டி போடாது. நான் அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு பேசுறேன். நீங்க நடுவுல பேசி குழப்ப வேண்டாம், சரியா? ஆமா, நான் எதோ சொன்னாலும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என் வாய் அடைச்சிரு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? அப்பா, கௌதம், நீ சொல்றதுல தான் அம்மாவோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்கு. சொல்லு கௌதம். தோ பத்தாதுக்கு இவ வேற. அம்மா, நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்லம்மா, எனக்கு நீங்க எது பண்ணாலும் ஓகே தான்மா. டே கௌதம், கொஞ்சம் என்னங்க? யோசிடா. ம், எக்கேட கெட்டு போங்க. ச்சே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் சொல்லுடி, என்னாச்சு? ஏய் அழாதடி. ஏய் சொல்லு. ஆன்லைன்ல கொஞ்ச நாள் முன்னாடி அஜய்னு ஒருத்தர் ரிக்வெஸ்ட் கொடுத்தான். நான் போடுற போஸ்டுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுவான். அவனும் நல்ல கவிதை எல்லாம் எழுதுவான். சோ நானும் ஃப்ரெண்டுன்னு நல்லா பழகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் நான் டிபில வச்சிருந்த போட்டோவை எடிட் பண்ணி அனுப்புனா. நானும் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இன்னும் போட்டோஸ் கூட நான் நல்லா எடிட் பண்ணி தரேன்னு சொன்னான். நம்பி கொஞ்சம் போட்டோஸ்லாம் அனுப்புனேன். பிரியா அழாத, சொல்லு, அவன் என்ன பண்ணா? அத அசிங்கமா மார்பிங் பண்ணி நான் நியூடா இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி அனுப்பிட்டான். நான் பார்த்து பயந்து சத்தம் போட்டேன். இந்த மாதிரி அவன் போட்டோஸை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதாவும் அவன் சொல்றத கேட்கலன்னா பான் சைட்ல போன் நம்பரோட அந்த போட்டோவை போட்டு அசிங்கப்படுத்திடுவேன் மிரட்டான். அட பாவி, இந்த மாதிரி ஒரு கேங்கே இருக்கு. இதுக்குதான் சோஷியல் மீடியாக்கு இவனுங்க வரானுங்களே. நீ தைரியமா போலீஸ்க்கு போவேன்னு சொல்லு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இல்ல, நாங்க ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா அம்மாக்கு தெரிஞ்ச வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். சொந்தக்காரங்க எல்லாம் தப்பா பேசுவாங்கன்னு தற்கொலை வரைக்கும் போவாங்க. போலீஸ்லாம் போனா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் என்ன படிக்கவே அனுப்ப மாட்டாரு. ஏற்கனவே நான் படிக்கிறது என் ஃபேமிலில யாருக்குமே பிடிக்கல.
எல்லாரும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், நான் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அழாத அழாதடி, ஒண்ணும் இல்ல. இத பாரு, நீ தைரியமா இரு, அழாதன்னு சொல்றல்ல. நல்ல வழியில போறதுக்கே எவ்வளவு பயப்பட வேண்டியது இருக்கு தெரியுமா? நல்ல படிப்பு படிக்கணும்னு நடக்கிற கொடுமைய கூட வெளியே சொல்ல முடியல. இதெல்லாம் எப்போ மாற போதோ தெரியல. ஆனா ஒருத்தர் இவ்ளோ தூரம் தைரியமா மிரட்டுறான்னா அவன் சாதாரண ஆளா கண்டிப்பா இருக்க முடியாது. அவ ஏதோ பக்கா கிரிமினல். அவனை நாம அவன் ரூட்ல போய் தான் பிடிக்கணும். ஆமா இந்திரா, அவன் ரொம்ப மோசமானவன். என்கிட்ட எப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறான். என் ப்ராப்ளம் என்னோடய போட்டும், நீங்க வந்து மாட்டிக்காதீங்க. என்ன பேசுற நீ? அப்படியெல்லாம் நீ எங்களை பிரிச்சு பார்க்கவே கூடாது. நீ நீ முதல்ல நீ அவனுக்கு கால் பண்ணு. அவன் என்ன சொல்றான்னு முதல்ல கேளு. அவன் அப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீ கால் பண்ணுன்னு சொல்றல்ல. ஏய் பண்ணுடி, தைரியமா பண்ணு. சொல்றத கேளு, கால் பண்ணு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லா கிரிமினல் வேலையும் பண்ணிட்டு இப்படி எதுவுமே பண்ணாத மாதிரி அழுத்திட்டு நிக்கிறியா? இதெல்லாம் ஆரம்பத்திலே யோசிச்சிருக்கணும். இப்ப அழுது ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அனாதையா தான் வளர்ந்தேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ணா காசு கிடைக்கணும் தான் நான் இப்படி ஒரு வேஷத்தையே போட்டேன். இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் அனாதையா இருக்காங்க. அதுக்காக அவங்க எல்லாம் காசுக்காக இப்படியா பண்ணிட்டு இருக்காங்க? அதுவும் அந்த சிவகாமி மேடம் கூட சேர்ந்துகிட்டு ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ண பார்த்திருக்க. மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது மனசாட்சி வேணும். அதெல்லாம் உனக்கு எங்க இருக்க போகுது? அதனாலதான் சிவகாமி மேடம் சொன்னது எல்லாம் செஞ்சிருக்க. பணம் காசு எப்ப வேணாலும் வரும் போகும். ஆனா உன் குணம் தான் நீ யாருன்னு சொல்லும். பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு இறங்கினா அப்புறம் வாழ்க்கைய நரகமா தான் போகும். அது இல்ல. சரி விடு, முதல்ல சாப்பிடு. நான் ஒண்ணு கேட்கலாமா? இப்ப என்ன கேட்க போற? இல்ல, நீங்களும் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? நீ முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். அந்த சிவகாமி மேடம்க்கு போலீஸும் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க அந்த போலீஸ் எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன ஸ்டேஷன்லயே வச்சு சாகடிக்க பார்த்தாங்க. அதனால தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட மட்டும் என்ன ஒப்படைச்சிடாதீங்க ப்ளீஸ். என்ன சந்திரசேகர் சார் கிட்ட கூட்டிட்டு போங்க. அவங்க கிட்ட நான் நடந்த எல்லா உண்மையா சொல்லிடுறேன். ஆனா போலீஸ் கிட்ட மட்டும் என்ன கூட்டிட்டு போயிடாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி சரி, பயப்படாத. நான் என்ன பண்றதுன்னு சொல்றேன். நீ முதல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடு. சரி. அன்பு, நீ இவளை வச்சு இப்ப என்ன பண்ண போற? நாம பண்றதுல அவங்க பண்ற எல்லா வேலையையும் நிப்பாட்டணும். இதுக்கு மேல இந்த மாதிரி கேவலமான வேலைய செய்யவே கூடாது. அந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்.
சரி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரூபா, என்ன பாட்டி நீ மட்டும் வர? தீபா எங்க போனா? இரு டென்ஷன் ஆகாம இரு. அவ வந்துகிட்டு இருக்கா. ஆளுங்க எல்லாம் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? சத்தம் போடாதடி, இப்பதானே சொன்னேன். இந்த பாரு, இதுக்கெல்லாம் டைம் இல்ல. அவ வந்துட்டா, நீ மேடைக்கு போ. நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரேன் இவளுக்கு. பாட்டி, இந்த வாட்டியும் இங்கே உட்காந்துதான் பாடணுமா? கார்த்திக் சார் பார்த்துட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். என்னால இங்க நின்னுலாம் பாட முடியாது. இந்த பாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ மாட்டிக்கிட்டா உன்னை விட எங்களுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தின்னு தெரியாதா? நாங்க வேற ஏற்பாடு பண்ணிருக்கோம், வா போலாம். ஏய், நீ இங்கே இரு ரூபா. இல்ல இவள மைக் முன்னாடி உட்கார வச்சுட்டு இவ ரெடி ஆனாதான் நான் ஸ்டேஜ் ஏறி பாடுவேன். சரி வா நீ. நில்லடி. ஐயோ, வயர்லெஸ் மைக் இல்லையா பாட்டி? ஏன் இதுல பாட மாட்டீங்களோ? அதுக்கு இல்ல பாட்டி, ஆளுங்க நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. யார் காலையாவது வயர் பட்டு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்ல. எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ரிஸ்கா தெரியுது. பாத்தியா பாட்டி, கடைசி நேரத்துல வந்து என்னென்னலாம் பேசி பயமுறுத்துறான்னு. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. நம்மளோட சேஃப்டிக்காக தான் நான் சொல்றேன். இங்க பாரு, ஒயர்லெஸ் மைக் தான் கேட்டோம். அதுல ஏதோ பிரச்சனையா, ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம தான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கோம். ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணீங்களா? ஏய், டைம் போயிட்டே இருக்கு. ஆளுங்க வேற தேடிட்டு வந்துருவாங்க. பேசாம பாடுறதுக்கு ஆரம்பி. அதெல்லாம் எதுவும் தப்பா நடக்காது. இல்ல, எனக்கு என்னமோ தப்பா நடக்க போதும்னு தோணுது. ஏய், இப்படி பேசிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஏதாவது தப்பா தான் நடக்கும். மேடம், பேசாம உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ண முடியுமா? எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. பாட்டி, இவ பாடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கா போல. ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். என்ன அப்படிலாம் இல்ல? நீ ஒரு முடிவு பண்ணிட்டு தான் நாங்க கால் பண்ணப்பல எடுக்காம இருந்தியா? சத்தியமா அப்படிலாம் இல்ல மேடம். ஏதாவது தப்பாகி மாட்டிக்கிறத விட கச்சேரியை நிறுத்துறது சேஃபா இருக்கும்னு தோணுது. அத மனசுல வச்சுதான் மேடம் சொல்றேன். இப்ப போய் எப்படி கச்சேரி நிறுத்த முடியும்? ஐயோ பாட்டி, எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. ஏ ரூபா, இரு நீ டென்ஷன் ஆகாம இரு. இன்னைக்கு கச்சேரி நடக்கும். இவ பாடுவா. ஏய், நீ மட்டும் இப்ப பாடல, எங்க மானம் போறத பத்தி எல்லாம் கவலைப்படாம கார்த்தி முன்னாடி வச்சு உன் குடும்பமே காசுக்காக எதையும் செய்யற குடும்பம்னு சொல்லி கதை கட்டி விட்டுருவேன். எப்படி வசதி? நம்பிக்கை கொடுத்துட்டு இப்படி கடைசியில கழுத்த இருக்கவா பாக்குற? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா பாடு. ஏ ரூபா, நீ பாடி. அவ பாடுவா. நீ வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, கொலுசு கீழே விழுந்திருக்கே.
யார் அது? ஏங்க நில்லுங்க. இவ்வளோ நாள் இது உன்னோட வாய்ஸ் நினச்சிட்டு இருந்தேன். நீ இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் மைதிலி, கச்சேரி முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, தீபாவை இன்னும் காணோம். மாப்பிள்ளை தம்பி வேற ஃபோன் பேசிக்கிட்டே போனாரு, அவரையும் இன்னும் காணோம். நாம அவருக்கு ஃபோன் பண்ணலாமா என்னன்னு புரியலையே. தீபாவுக்கு ஃபோன் பண்ணி பாரு. நான் ஃபோன் பண்ணாத, அவ எடுக்கலையே. நீங்க வீட்டுக்கு போயிட்டுருங்க, நான் வந்துடுறேன்னு மெசேஜ் பண்ணிருக்கான்னு சொன்னல. கார்த்திக் தம்பியோட சேர்ந்து வர ஆசைப்படுறாளோன்னு தான் உங்களே நான் கூட்டிட்டு வந்தேன். வந்துருவாத்த. எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள பதட்டமாவே இருக்கு மைதிலி. அத்தை, கச்சேரி தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பதட்டம்? இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஓடி ஒளிய முடியும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க என்ன பண்ற? நான் சொன்னதை கேட்டு என்னோட மனைவியா உனக்கு பழக்கமே இல்லாத எத்தனையோ வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கல்ல, அதனால உனக்கு எப்படியும் கை கால்லாம் வலிச்சிருக்கும், அப்படியே படுத்துட்ட. அதான் உன் கால் அமுக்கி விட்டேன். ஹே, உன்னோட பரிதாபம்லாம் எனக்கு தேவையில்ல. உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. உன் கோவம் எனக்கு புரியுது ஏஞ்சல், ஆனா நான் செய்யறது எல்லாமே உன் நல்லதுக்கு தான். சின்ன வயசுல ஸ்கூல் போக அடம் பிடிக்கிற குழந்தைகளை பெத்தவங்க அடிச்சு கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். Shut up. I don't need any of your explanation. Okay? Mind your own business. உன்னை நல்ல வழி கொண்டு வர்றது தான் என்னோட பிசினஸே. இந்த மாதிரி ஆகுது, இத்தனை நாளா எப்படி வேணா வாழலான்னு எப்படி எப்படியோ இருந்துட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன். சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுரு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனா இப்போ தப்புன்னு நல்லா தெரிஞ்சும் அதையே பண்ற பத்தியா, அது ரொம்ப தப்பு. சரி, எல்லாத்தையும் விட்டுரு. முக்கியமா அந்த தாராவோட சகவாசம் உனக்கு வேண்டவே வேண்டாம். நாம நம்ம ஊருக்கு போயிடலாம், அங்க போய் சந்தோஷமா வாழலாம். இப்படி பேசினா நான் மனசு மாதிரி உன் கூட வந்துருவேன்னு நினைச்சியா? உன் கூட சேர்ந்து வாழ நான் தயாரா இல்ல. நீ எனக்கு தேவையில்லை. என்னை விட்டு நீ ஊன் ஊருக்கே திரும்ப போயிடு. அழகும் அறிவும் சேர்ந்தே இருக்காதுன்னு சொல்றது சரியாதான் இருக்கும் போல. ஏய், உன்னை விட்டு போறதுக்காகவா என்ன கடத்திட்டு போய் வச்சவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்து உன் கழுத்துல தாலி கட்டின? இந்த பாரு, உனக்கு நான் எனக்கு நீன்னு அந்த ஆண்டவன் நம்ம தலையில எழுதிட்டான். அதனாலதான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த நம்ம ரெண்டு பேரும் இப்போ தோ இந்த ரூமுக்குள்ள கணவன் மனைவியா பேசிட்டு இருக்கோம். பருவநிலைகள் மாறும்போது காஞ்சி போன செடி கொடி மரம் இதெல்லாம் வளரும், பூக்கும். மனுஷங்க வாழ்க்கையும் அப்படிதான் ஜாஸ்மின். ஐ மீன் நம்ம வாழ்க்கை.
நான் உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான கால நேரம் வரும். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் ஆத்ரி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். யா சொல்லுங்க சார். உங்க ஒய்ஃப் ஆக்சிடென்ட் கேஸ்ல லாரி டிரைவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்கல்ல, அந்த லாரியை கண்டுபிடிச்சு டிரைவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? டிரைவர் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் கால் பண்ணேன். சார் அவனை அனுப்புனது யாருன்னு சொன்னானா? இன்னும் இல்ல சார், என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்ககிட்ட இருந்து உண்மை வர வைக்காம விட மாட்டேன். ஓகே சார், நான் இப்பவே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வரேன். அவனை அனுப்பி வச்சது யாருன்னு எனக்கு தெரியணும். ஓகே சார், உடனே வாங்க. மாதிரி அந்த லாரி டிரைவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவனை அனுப்புறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். அவனை அனுப்பி வச்சது தாரா அத்தை தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நீங்களே நேரா போய் தெரிஞ்சுட்டு வாங்க ஹஸ்பண்ட் சார். மாரி என்ன யோசனை? ஒன்னும் இல்ல ஹஸ்பண்ட் சார், ஆக்சிடென்ட் ஞாபகம் வந்துருச்சு. நீங்க போயிட்டு வாங்க. சரி மாரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சித்தி, சூர்யா, மாரி கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிப்பா, நீ போயிட்டு வா. சரி, நான் வந்துடுறேன். மாரி உட்காருமா. ஏன் மகளே இங்க வேஸ்டா சுத்திக்கிட்டு இருப்பானே அந்த மாட்டுக்கார பையன், எங்க அவனை காணோம்? மாடு மேய்க்க போயிட்டானா? சித்தப்பா கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு அமைதியா இருக்கீங்களா? சரி சரி சரி. ஏன் மகளே மாப்பிள்ளை ஏன் இவ்வளவு அவசரமா வரான்? என்ன சூர்யா? மா, ஒரு குட் நியூஸ் மா. என்ன குட் நியூஸ் பா? மாரி மேல மோதிட்டு போன அந்த லாரி டிரைவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. என்ன சொல்ற சூர்யா? டிரைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா, உனக்கு யார் சொன்னது? இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாருமா. ஐயோ மாட்டிக்கிட்டோம். நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அந்த டிரைவரை விசாரிச்சா அவனை அனுப்புனது யாருன்னு தெரிஞ்சிடும். ரைட்டா, அதுக்கப்புறம் இருக்கா அவங்களுக்கு. நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. ஐயோ போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நாம கொத்த மாட்ட போறோம் சிஸ்டர். கல்யாணம் தரகரை நம்பினதுக்கு கம்பி என்ன போறது கன்ஃபார்ம். சூர்யா மாமா நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்த போறாரு. நம்ம எல்லாம் ரோட்ல தான் போய் நிக்க போறோம். நீ எங்க நிப்ப? நீ கிராமத்துல இருக்கிற உங்க தாத்தா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருவேன். நானும் சிஸ்டர் தான் தெருவுல நிக்க போறோம். இனிமே சோத்துக்கே கஷ்டம் தான். அத்த, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு அத்த. இப்ப என்ன பண்றது? இப்ப எனக்கே திக்கு திக்குன்னு தான் இருக்கு. அப்படிதான் இருக்கும். வந்துட்டா. என்ன டிரைவர் உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கா? ஐயோ, இனிமே இப்படிதான் ஒவ்வொரு நொடியும் திக்கு திக்குன்னு தான் இருக்கும்.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவள டப்புன்னு போட்டு முடிச்சிடாதீங்கடா. கைய கால உடைச்சு விடுங்க. இவ புருஷன் மாதிரி இவளும் வீல் சேர்ல இருக்கணும். இவ அனுபவிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. இவள மெல்ல மெல்லமா தான் கொல்லணும். இவ அடிபட்டு கிடக்கிறத அவ பையன் வந்து பார்த்தானா அவனையும் முடிச்சு விட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. ஏய் 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 என்ன வரட்ட? ஏய் காந்தாரா காந்தாரா சீக்கிரம் முடிச்சு வாங்கடா. டேய் சங்கிலி, என்னடா இவன் இன்னும் போகாம இருக்கான்? வாயை கூட திறக்க மாட்டான்க்கா. ஒருவேளை நம்மள சுத்த விடுறானோ? அவன் அம்மாவுக்கு அங்க பிரச்சனை, எப்படி இவன் போகாம இருப்பான்? கண்டிப்பா போவான். டேய் யாரா நீ? ஹீரோ வந்து நிப்பாருன்னு பார்த்தா ஜோக்கர் வந்து நிக்கிற. ஏய் தேங்காய் நார் மண்டையா, நான் ஜோக்கராகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் இப்போ வந்திருக்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. நீ எதுக்கு இங்க வந்த? இவங்கெல்லாம் என்ன எப்படி அடிக்க போறாங்கன்னு பார்க்க வருவியா? அத்தை, நான் உங்களுக்கு அப்புறமா பதில் சொல்றேன். முதல்ல இவங்களை நான் கவனிச்சுட்டு வரேன். நீங்க போங்க. என்ன அதையோ ஒண்ணும் பண்ண முடியல, நீ என்ன பண்ண போற? நீ இவங்களை அடிக்க போறியா? அத்தை, நீங்க போய் கார்ல ஏசி போட்டு உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்பா கூட்டிட்டு போங்க. போங்க போங்க. வாங்க சக்கி, பாத்துமா. இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டேமா. பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா? ரசமா வந்து இப்படி சிக்கிட்டிய. அவனை போடு. போடு அவனை. அந்த தேங்கனார் மண்டையனை போடு சொல்றேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? ஒரு முத்தம் கேட்டா கூட கொடுக்க மாட்டேன்றா சார். ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது சார். தம்பி கையெடுத்து கும்புறேன்ப்பா, முதல்ல கிளம்புப்பா. ஓகே சார், நான் கிளம்புறேன். காஞ்சு வரட்டா? அண்ணா வரேண்ணே, வரேன். அப்பா, நாமளும் இதில் மாட்டல, அம்மாவையும் யாரோ காப்பாத்திட்டாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுடா வெற்றி. ஆமா, அம்மாவை யார் காப்பாத்திருப்பாங்க? அம்மா தான் ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அப்புறமா பாத்துக்கலாம். இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சுது. நாளைக்கு மட்டும் நீ போகாம இருந்தா ஒரு கிஸ் இல்லடா, நீ எத்தனை கிஸ் கேட்டாலும் நான் கொடுப்பேன். என்னக்கா இவன் இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்?
அப்ப அந்த ரங்கநாயகியை யாருக்கா காப்பாத்துனது? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. எப்பவும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவான், இந்த தடவை ஏதோ புதுசா பண்ணிருக்கான்னு தெரியுது. அப்ப இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணதே வேஸ்டா போச்சு. ச்சே, எல்லாமே வேஸ்டா போச்சு. சரி, நீ இங்கே இரு, நாங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வரோம். வாடா. ஏய் ஏ புஷ்பாக்கா, நீ என்ன எங்க பண்ணிட்டு இருக்க? டேய், நீ என்ன இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க? அங்க யார் உங்க அம்மாவை காப்பாத்துனது? பாரா, என்னை விட எல்லாத்துலயும் நீங்க 2 பேரும் அப்டேட்டா இருக்கீங்க. அக்கா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, எங்க அம்மாவை இப்ப யார் காப்பாத்துனது? ஏய், உண்மையை சொல்லு. அங்க ஆளுங்களை செட் பண்ணி காப்பாத்த சொல்லிட்டு இங்க வந்து நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? அடச்சே, இது கூட எனக்கு தோணல பாரு. ஏண்டா சங்கிலி, இத நேத்தே சொல்லியிருந்தா நான் பண்ணிருப்பேனடா. மிஸ் ஆயிருச்சு போடா, பேட் பாய். ஏண்டா டேய், எவ்வளவு பழக்கம் நமக்குள்ள, முன்னாடியே சொல்ல மாட்டேன். டேய், சும்மா நடிக்காத. என்ன சொல்லு, முதல்ல யார் உங்க அம்மாவை காப்பாத்துனது? அந்த ஆண்டவன் காப்பாத்திருப்பான். நல்லவங்களுக்கு சோதனை வந்தா அந்த ஆண்டவனே மனுஷனா வந்து காப்பாத்துவான்னு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ஓ அக்கா, என் பொண்டாட்டி சக்தி இருக்கால, அவ எனக்காக ஆசையா காத்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் பேசிக்கலாம். நான் ஒரே ரொமான்ஸ் மூட்ல இருக்கேன்க்கா. ஸ்டார்ட் தி மியூசிக். என்னடா இவன்? பூஜா, இன்னைக்கு வேணா அவன் தப்பிச்சிருக்கலாம், கூடிய சீக்கிரம் மாட்டுவான். அப்ப இருக்கு அவனுக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த வீட்ல நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு ஒருத்தி வந்திருக்கால, அவ என் பேங்க் அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ணிருக்காளாமா. அதனால என்னால ஒரு பைசா கூட எடுக்க முடியாம போயிடுச்சு. அதான் நக்கல 101 ரூபாய் எடுத்துருவான்னு வேணும்னே அனுப்பி வச்சு என்ன ஆள பாத்துருக்கான். எவ்வளவு திமிரு இருக்கணும் அவளுக்கு. டேய், என்னது அக்கவுண்ட் எல்லாம் பிளாக் ஆயிருக்கா? என்னப்பா சொல்ற? கேட்டா ஏதோ ஆடிட்டிங் நடக்க போகுது, ராணிங்கிறவங்க எல்லா அக்கவுண்டையும் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு பேங்க்ல சொல்றாங்க. எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதேப்பா. இது என்ன மாமா, ரொம்ப அநியாயமா இருக்கு. யார் அக்கவுண்ட யார் முடக்குறது? அப்பா, ஏப்பா, இந்த வீட்டுக்குள்ள என்னப்பா நடக்குது? என் மேல மொத்தமா சேத்த வாரி இறக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்பா, என்னாச்சு உனக்கு? ஆச்சு, எல்லாம் ரொம்ப நல்லதா ஆச்சு. காலையில உட்கார்ந்து வேலையை பார்க்கலாம்னு பார்த்தா கடை சம்பந்தமான அத்தனை அக்கவுண்ட்டும் பிளாக் ஆகி கிடக்கு. யாரை கேட்டு பிளாக் பண்ணீங்க? உங்களுக்கு தெரியாம இது நடந்திருக்காது. உண்மையை சொல்லுங்கப்பா, நீங்க தானே பண்ண சொன்னீங்க? எனக்கு இது தெரியாதுப்பா. சித்தார்த் வந்து சொல்லிதான் அவன் அக்கவுண்ட் பிளாக் ஆனது தெரியும். ஓ, தாலி கட்டணுனுக்கே இந்த நிலைமையா? சரியா போச்சு. என்னங்க இது, ரொம்ப கொடுமையா இருக்கு. இவள தட்டி கேட்க இந்த வீட்ல யாருமே இல்லையா? அதானே மா, என்னம்மா நடந்துட்டு இருக்க? அப்பா சொன்னாருன்னு கடைக்காக ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கினா கார்டு ஸ்வைப் பண்றேன், கார்டு ஒர்க் ஆகல. அக்கவுண்ட் செக் பண்ணி பார்த்தா என் அக்கவுண்ட் பிளாக் ஆயிருக்கு. தாத்தா, என் கார்டை யார் தாத்தா பிளாக் பண்ணது? அதான் இங்க வந்திருக்காளே ராணின்னு ஒருத்தி, அந்த மகாராணி தான் மொத்த அக்கவுண்டையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கான். உன்னோட அக்கவுண்ட் மட்டும் இல்லடா, என்னோட அக்கவுண்ட், சித்தார்த்தோட அக்கவுண்ட், கடை சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டதுன்னு அத்தனை கணக்கு வழக்குகளையும் அவ ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். இனி 1 ரூபா கூட அவ கொடுத்தாதான் உண்டு. மொத்த சொத்தையும் அவ காலடியில கொண்டு போய் அடகு வச்சிட்டீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? பாம்பு பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கும், ஆனா அது அழகா இருக்கேன்னு பாலை பார்த்தா அது அதோட வேலையை காட்டிருச்சு. அப்படித்தான் ஆயிருக்கு உங்களோட நினைப்பு. எதுக்காகப்பா நீங்க இப்படி பண்ணீங்க? எல்லா தப்பும் அவ மேல இல்ல, உங்க மேலதான் இருக்கு. போச்சு,
இங்க எல்லாமே போச்சு. இப்படி பண்ணிட்டீங்களே. நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையும் இப்படி தவிக்க விட்டுட்டு யாரோ ஒருத்திய பெரிய ஆளாக்கி இருக்கீங்களே. ஏங்க இப்படி பண்ணீங்க? நல்லா சொல்லுங்கம்மா. இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது. ச்சே. பாட்டி அஞ்சல பாட்டி எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா நீங்க யாரு சார்? We are from Mumbai. We are auditor team. இந்த அஞ்சலி சீட் சம்பந்தப்பட்ட எல்லா கணக்கு வழக்குகளையும் ஆடிட்டிங் பண்ணணும்னு மேடம் எங்களை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்தாங்க சார் blank செக். எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க சார். ஆனா எப்படியாவது இந்த கேஸை மட்டும் எடுத்து நடத்தி கொடுங்க சார். ப்ளீஸ் சார் இந்த செக்கை வாங்கிக்கோங்க சார். ராஜா, அவர் என்ன கெஞ்சினாலும் இந்த செக்கை மட்டும் வாங்காத. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அதை கொடுங்க சார். ஸ்வேதா, ஸ்வேதா, இந்த ஆள் ரொம்ப தப்பானவருமா. நீ அவர் கொடுக்கிற செக்கை வாங்கிட்டு இருக்க. இந்த கேஸ் நமக்கு வேண்டாம். நீ முதல்ல அந்த செக்கை திருப்பி கொடுத்துரு. இங்க பாருங்க, இந்த கேஸ் என் புருஷனுக்கு வந்தது. இது என்ன செய்யணும், என்ன முடிவெடுக்கணும்னு அவருக்கு தெரியும். தேவையில்லாம நீங்க இதுல தலையிடாதீங்க. ஸ்வேதா, இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நீ சொல்ற மாதிரி ராஜா இந்த கேஸை எடுத்தா அது ராஜாவுக்கு தான் கெட்ட பேரு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நாம சப்போர்ட் பண்ணி வாதாடுறதெல்லாம் பெரிய பாவம். நீ முதல்ல இந்த செக்கை திருப்பி கொடுத்துரு. முடியாது. அவர் இந்த கேஸ் எடுத்து வாதாடணும்னு நான் நினைக்கிறேன். என்னால இதை திருப்பி கொடுக்க முடியாது. ஸ்வேதா, ஸ்வேதா, இந்த செக் அவர்கிட்ட திருப்பி கொடு. அம்மா, இங்க என்ன நடந்ததுன்னு. அந்த செக்க அவர்கிட்ட திருப்பி கொடுன்னு சொன்னேன். அம்மா, அது வந்து அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த கேஸை எடுத்துக்க வேண்டான்னு சண்மதி சொல்றாள்ல, அவ சொல்ற மாதிரி இந்த செக்க அவர்கிட்ட திருப்பி கொடுத்துரு. அம்மா, அவர் என்ன சொல்ல? ஸ்வேதா, எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. சண்மதி ஒரு விஷயம் தப்பு, அது செய்ய வேண்டான்னு சொன்னா அதுல 1000 காரணம் இருக்கு. அவ இவ்வளவு தூரம் சொல்லியும் அவளை நீ எதிர்த்து பேசிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல சண்மதி பேச்சுக்கு மறு பேச்சு இருக்க கூடாது. அத கொடு. அதான் உங்களை போக சொல்றோம்ல, கிளம்புங்க. சண்மதி, நீ உள்ள போ. ஆர்த்தி, இங்க நடந்ததெல்லாம் கவனிச்சியா? சண்மதி மேல ஸ்வேதாக்கு இன்னும் நிறைய வெறுப்பு வர வைக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே அதுங்க ரெண்டும் நல்லா முட்டிக்கிட்டு தான் இருக்கு. கொஞ்சமா தானே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நம்ம நல்லா ஊதி ஊதி பெருசா எரிய வைப்போம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சண்மதி அப்பா ஒன்றும் இல்லைம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மாமியார் எதுவும் பக்கத்தில் இல்லையே? இல்லப்பா. வீட்டில் வேற யாராவது உன் பக்கத்தில் இருக்காங்களா? யாரும் இல்லப்பா, நான் மட்டும்தான் இருக்கேன். அது வந்துமா, நேத்து ராத்திரி உன் சித்தப்பா இங்க வந்திருந்தாம்மா. என்னாச்சு சண்மதி? ஒண்ணும் இல்ல. அவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரு? அவன் வந்தது என்னவோ குடிக்கிறதுக்கு பணம் கேட்டுதான். ஆனா அத நேரடியா கேட்க முடியாம, ஏன் சண்மதி கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஏகப்பட்ட கதையெல்லாம் விட்டான். ஆனா நாங்க அவனுக்கு சல்லி பைசா கூட கொடுக்காம உடனே இங்க இருந்து அவனை அனுப்பி வச்சிட்டோம். என்னோட கணிப்பு சரினா அவன் உன்னை தேடி கண்டிப்பா அங்கதான் வருவான். என்ன தேடியா? எங்க கிட்ட பணம் கேட்டு நாங்க இல்லன்னு சொல்லிட்டோம்ல. எங்களை தவிர அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நீ ஒருத்தி தானே இருக்க. அத சாக்கா வச்சுக்கிட்டு அவன் கண்டிப்பா உன்னை தேடி அங்கதான் வருவான். இத பாருமா, குடிக்கிறதுக்கு காசு வேணும்னா அவன் எப்படி வேணாலும் பேசி மயக்கி அதுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு அவன் தயாரா இருப்பான். அதாம்மா, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்றதுக்காக தான் உனக்கு போன் பண்ணமா. ஒருவேளை அவன் அங்க வந்தான்னா நீதான் சண்மதி எப்படியாவது பேசி சமாளிச்சு அனுப்பணும். நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, வச்சிடுறேன். சரிப்பா. மா, வீட்டுக்கு யாரோ புது விருந்தாளிங்க வராங்க போல இருக்கு. வர வைக்கிறதுக்கு ரெடியா இரு. அதுவும் வில்லங்கமான விருந்தாளி போல இருக்கு. வரட்டும் வரட்டும். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய வீடு. பரவாயில்ல, நம்ம மக நல்ல வசதியான வீட்டுல தான் வாக்கப்பட்டிருக்கா. டேய் சரவணா, இன்னைக்கு நம்ம கையில சொல்லையா ஒரு அமௌண்டோட தான் இங்கிருந்து போகணும். காட்டுல இன்னைக்கு அட பலதாண்டா. சார் சார் சார், என்ன சார் மீட்டரை கட் பண்ணாம போறீங்க? பணத்தை கொடுத்துட்டு போங்க சார். யோ, அதுக்குள்ள உனக்கு என்னையா அவசரம்? இன்னும் நிறைய முக்கியமான இடத்துக்கெல்லாம் போக வேண்டி இருக்கியா? ஆட்டோவை கொஞ்ச நேரம் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு போய் நான் போன உடனே வந்துடுறேன். சரியா? சரிங்க சார். ஓகே சார். வா. நேத்து அடிச்ச சரக்கு இன்னைக்கு காலையில வரைக்கும் குப்புன்னு தூக்குதே. இப்படியே போனா நல்லா இருக்காதே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வா. சொல்லுங்க ஆண்டி. ஏய், நான் உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சொன்னீங்க? நான் என்ன பண்ண? இப்படி தத்தி மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு கேள்வி கேக்குறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஏய், விக்ரம் கிட்ட மகாவை நெருங்க விடக்கூடாதுன்னு உன்கிட்ட நான் சொன்னனா இல்லையா? ஆமா சொன்னீங்க. இப்பதான் உனக்கு அது ஞாபகத்துக்கே வருதுல? அந்த அளவுக்கு மயக்கத்துல தெரிஞ்சிட்டு இருக்க. ஏய், பொண்ணு நான் இங்க வச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நான் சொல்றது எல்லாம் நீ செய்யணும்னு தான். அதை விட்டுட்டு இப்படியே சும்மா திரிஞ்சேன்னு வெயி, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கீங்க ஆண்டி? ஏய், இன்னும் என்னடி நடக்கணும்? அந்த மகாவை விக்ரம் கிட்ட நெருங்கவே விடக்கூடாதுன்னு நினைச்சா ஏன் கண்ணு முன்னாடியே வந்து விக்ரம்க்கு நலங்கெல்லாம் வைக்கிறா. அவள் அதையெல்லாம் செய்ய விடாம நீ தடுத்திருக்கணும்ல. எல்லார் முன்னாடியும் என்னால இதை பண்ண முடியல. ஆனா அந்த இடத்துல எனக்குமே நலங்கு வைக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே விட்டுட்டேன். இங்க பாரு, இனிமே அந்த மகா விக்ரம் பக்கத்திலேயே வரக்கூடாது, அவ்வளவுதான். அப்புறம் நீ இங்க இருக்க மாட்ட. சரிங்க ஆண்டி, இனிமே நான் பாத்துக்கிறேன். சொல்லாத,
செய் போ. கிணத்த முடிச்சிட்டேன். இங்கதான் தண்ணி இருக்கு. ஐயோ கண்ணீரிதே. ஐயோ அட பாவிகளா, சின்ன பசங்கன்னு பார்த்தா எல்லாம் விஷமா இருப்பானுங்க போல இருக்கு. ஐயா அம்மா யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. ஐயோ கண்ணீரிதே. இங்க தானே வாளி வச்சிருப்பாங்க. ஐயோ கண்ணீரிதே, எடுத்து தாங்க முடியலையே. தாயே ஐயோ. இது பைப்பு தானே, பைப்பு தானே. பைப்பு இருக்கு, தண்ணி வருதான்னு தெரியலையே. வருது. எரியுதே எரியுதே. அட பாவிகளா, கலசின பயலுகளா, ஏன்டா அப்படி பண்ணீங்க? இந்த ஜோதி குடும்பத்தை பழி வாங்கலான்னு பார்த்தா இந்த குட்டி பிசாசுங்க பலூனை ஊத விட்டு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டானுங்களே. எரிச்சல் அடங்க மாட்டேங்குதே. ஐயோ என்னது இது? நுரை இவ்வளவு நேரம் வந்துகிட்டே இருக்குது. கழுவ கழுவ வருது. ஒருவேளை நல்ல கம்பெனி சோப்பா இருக்கும் போல இருக்குது. அக்காட்ட சொல்லி இதை ஒரு 1/2 டசன் ஆர்டர் போட சொல்லணும். எங்கட தண்ணி என்னது இது? டேய் நுரையே கண்ணு எரியுதுடா டேய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு சீதா? சந்தோஷமா இருக்கு பாஸ். அதான் அழுக வந்துருச்சு. சாரி சீதா, உனக்கு என்ன பிடிக்கும், என்கிட்ட என்ன எதிர்பார்க்கற, இது தெரியாமலே இத்தனை நாளா நான் உன் கூட இருந்திருக்கேன் பாத்தியா? நான் கொஞ்சம் மக்குதான் இல்ல? அப்படி சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் மக்குதான். பாஸ் 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 பாஸ், இந்தாங்க இந்தாங்க தண்ணி குடிங்க. பாத்து பாத்து பாத்து, இருங்க இருங்க. பாத்து பாஸ். என்ன பாஸ்? ஒண்ணும் இல்ல. அப்போ ஏதோ இருக்கு, சொல்லுங்க. பொறையேறுனா தண்ணி குடின்னு சொல்லுவாங்க. இப்படி பதட்டமாயி தண்ணி கொடுத்து இப்படி தலையில தட்டி விட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை. எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீதான் சீதா. பாஸ், யாரோ உங்களை நினைக்கிறாங்க, அதான் பொறையேறுது. என்ன யாரு சீதா நினைக்க போறா? நீ வேற. இல்ல பாஸ், உங்க சித்தி தான் நினைக்கிறாங்க. என்னதான் தப்பானவங்களா இருந்தாலும் உங்க மேல அவங்களுக்கு ரொம்ப பாசம் பாஸ். அப்படியா? ஆமா பாஸ். இன்னைக்கு உங்களை வீட்டை விட்டு போக வேணான்னு சொல்லி அழுதாகல்ல, அந்த அழுக பொய் இல்ல பாஸ், நிஜம். என்ன பாசம் இருந்து என்ன யூஸ்? அவங்க ஈகோ, கௌரவம் எல்லாமே அதை விட அதிகமாவே இருக்கு. எல்லாம் சரிதான் பாஸ், ஆனா உங்களுக்காக அவங்க செஞ்ச தியாகம் பெருசு. உங்களுக்காக குழந்தைய பெத்துக்காம இருந்திருக்காகல்ல, அத கேட்கும் போது எனக்கே பாவம் ஆயிடுச்சு பாஸ். சீதா, அவங்க எங்க ஃபேமிலிக்காக செஞ்ச சாக்ரிஃபைஸ் பெரிய விஷயம்தான். அந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் தான் நினைக்கிற மாதிரி தான் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்தால நியாயம்? மீரா சத்யன் விஷயத்துல எந்த அளவுக்கு அவங்க இறங்குனாங்கன்னு பார்த்தே இல்ல. என்ன பண்றது பாஸ், அது அவங்க சுபாவம். அதே மாதிரி சேது அங்கிளும் தப்பானவங்க இல்ல பாஸ்.
ஏதோ கோபத்துல வார்த்தைய விட்டுட்டாங்க. மத்தபடி உங்க மேல அவங்களுக்கு தனி பாசம் இருக்கு. சீதா, நீ எல்லார்கிட்டயும் இருக்கிற நல்ல குணத்தை மட்டும் பாக்குற. கரெக்ட் தான். ஆனா சமயத்துல அவங்க இமேஜ அவங்களே கெடுத்துக்கிறாங்களே, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. விடுங்க பாஸ், எல்லாம் சரியாயிரும். ஆனா எனக்கு என்ன சங்கடம்னா, நீங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேனே, அதான். ஏய், நீ என்ன பண்ணுவ சீதா? இல்ல பாஸ், எல்லாத்துக்கும் காரணம் நான் உங்களை கட்டிக்கிட்டதுதான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? கண்ணை மூடுனா அவன் முகம்தான் ஞாபகத்துக்கு வருது. எங்க போனான்னு தெரியலையே. அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டேன், தெரியாதுங்கிறாங்க மகா. நானும் அந்த தையக்காரிய ஊர்ல விசாரிச்சிட்டேன், அங்கேயும் இல்லையா. என் பையனை நானே தொலைச்சிட்டேனே மகா. அவனை எங்க போய் தேடுவேன்? சேது, அவனுக்கு நம்மளை விட்டா வேற யாரும் இல்ல. முக்கியமா அவன்கிட்ட காசும் இல்ல. எப்படி சமாளிப்பான்? 2-3 நாள்ல அவன் வீராப்பெல்லாம் குறைஞ்சிரும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைனா எங்க போவான்? அந்த தையக்காரிய கூட்டிக்கிட்டு சித்தின்னு இங்கதாங்க வந்து நிப்பான். அவன் தையக்காரிய கூட்டிட்டு வந்தா என்ன? எனக்கு ராம் முகத்தை பார்க்கணும். ஏண்டா என்ன தவிக்க விட்டுட்டு போனேன்னு கேட்கணும். அப்படி என்ன நான் தப்பா பேசிட்டேன்? அதுக்காக என்னை விட்டு போயிடுவானா? கண்டிப்பா வந்துருவான். அழாம தூங்குங்க. ராமும் தையக்காரியும் வீட்டை விட்டு போனது கூட நல்லதுதான். அதுங்களுக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்ல. ராம் கிட்ட இருந்து பிரிச்சு தையக்காரிய ஊருக்கே அடிச்சு விரட்டணும். அதுக்கு இதுதான் சரியான டைம். யாரும் இல்ல. என்னங்க, அந்த குடிகாரன் தோற எதை வச்சு மகாவை மிரட்டிட்டு இருக்காங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் இந்த வீட்ல பெரிய கலவரமே நடக்கும். அப்படியா? எப்படி சொல்ற? இந்த வீட்டையே ஆட்டி படைக்கிற மகா அந்த தாடிக்காரனுக்கு மட்டும் அடங்கி போறானா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? தெரியலையே, நீயே சொல்லு. மகா ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு அர்த்தம். அப்படியா? ஆமாங்க. இந்த ரகசியம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா மகா அப்படி ஆடி போயிடுவான்னு நினைக்கிறேன். என்னமோ இருக்கட்டும். சரி, இப்ப நீ எதுக்கு அதை பத்தி பேசுற? ரகசியம்னா அது நமக்கும் தெரிஞ்சிருக்கணுங்க. இல்லனா நாளைக்கு பிரச்சனை பெருசா வெடிச்சிரும். நாமளும் தானே பாதிக்கப்படுவோம். பாதிக்கப்படுவோமா? பைத்தியம், நமக்கு நல்லதுடி. எப்படி? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு ரகசியம். அப்படியா? ஆமா ஆமா. என்னன்னு சொல்லுங்க. என்னால சீக்கிரட் வச்சுக்க முடியாது. சீக்கிரம் சொல்லுங்க. இரு 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 இரு. டம்மி பீஸ் ஆயிட்டால்னா அவ இடத்துல உன்னை உட்கார வைப்பேன். எங்க அண்ணன் இடத்த நான் கேப்சர் பண்ணிடுவேன். அப்புறம் ராஜாங்கம் நம்ம கையில. எப்படி? பிளான் சூப்பர். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க கேஸ்ல நான் தான் ஆஜராகணும்னு என்ன அப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரி எழுதியிருக்கு. 4 பேரும் கையெழுத்து போடுங்க. சரி.
எதுக்கு இப்ப அதை புடுங்க குடு. என்ன கேட்காம கண்ட பேப்பர்லயும் எதுக்கு சைன் பண்றீங்க? அது முக்கியமான பேப்பர் தான், குடு. என்ன முக்கியமான பேப்பர்? மலர், அப்பா தான் எங்களுக்காக வாதாட போறாரு, அதுக்காக. என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? ஏய் மலரே, அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பார்த்தா உங்க எல்லாருக்கும் தோக்குற மாதிரி தெரியுதா? அவங்களுக்கு அப்படி தெரியுதோ இல்லையோ, எனக்கு அப்படிதான் தெரியுது. நான் தானே உங்க கேஸ் எடுத்து நடத்த போறேன். இப்ப நடுவுல இவர் எதுக்கு ஆஜராகணுமா? அது ஒண்ணும் இல்ல மலரு, அப்பா பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது. அதான் நீ முதல்ல அதை குடு. யாரு இவரா? அவரு நம்ம எப்பண்டா வசமா சிக்குவோன்னு காத்துக்கிட்டே இருந்துகிட்டு, இன்னைக்கு நீங்க 4 பேரும் கொலை கேஸ்ல மாட்டினதும் நல்லது செய்யற மாதிரி வந்து உங்களையும் அவரை மாதிரியே 7 வருஷம் உள்ள தள்ளி பழிக்கு பழி வாங்கன்னு பாத்துட்டு இருக்காரு. ஓ, ஏன் உமா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்பா அது முதல்ல பண்ண மாட்டாரு உமா. நீ சும்மா இரு. ஏய், என்ன நான் என்ன பேசினா என்ன? இவரை நம்பி கேஸ் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்களாவே போய் ஜெயில் கதவை திறந்து உள்ள போய் 7 வருஷம் உட்கார்ந்துக்கோங்க. யோ, என்னையா பிரச்சனை? இல்ல சார், ஃபேமிலி மேட்டர் தான் சார், நீங்க பாருங்க. சரி. இங்க பாரு மலரு, எங்க 4 பேர் விஷயத்துல அப்பா ஆஜரானதான் சரியா இருக்கும்னு தோணுது. எதை வச்சு அப்படி சொல்ற? சரி, அத விடு. எந்த நம்பிக்கையில அத சொல்ற? என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு மட்டும் அவரா எதுக்கு வந்து உங்களுக்கு வாதாடணும்? என்ன மலர் இப்படி பேசுற? இங்க பாரு, எப்படியாவது இதுல இருந்து எங்களை வெளியே கொண்டு வரணும்னு தான் அப்பா இங்க வந்திருக்காரு. புரியாம பேசாதன்னு. இத்தனை நாளா நம்மள அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணுங்கிறதுக்காக எல்லா வேலையுமே அவர் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு திடீர்னு உங்க மேல அக்கறை வந்து காப்பாத்த வந்துட்டாரா? ஏய் மலர், உனக்கு நடந்த உண்மை என்னன்னு தெரியுமா? அது வந்து டேய் டேய் ராஜா, பயமுடுற. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். பாத்தியா, இன்னும் உங்க சார்பா அவர் ஆஜராகவே இல்ல. அதுக்குள்ள பேசாதன்னு அதட்டுறாரு. இன்னும் கொஞ்சம் விட்டா நிக்காத உட்காராதன்னு சொல்லி கடைசியில மூச்சு கூட விடக்கூடாதுன்னு சொல்வாரு. ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? சீதா, கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மலர் அப்படி என்ன தப்பா பேசிட்டா? எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்கு. என்ன இன்னைக்கு பிள்ளைங்க மேல திடீர்னு அவ்வளவு பாசம்? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர்களுக்கும் பில்டர் வரதராஜனுக்கும் கொடுக்கல் வாங்கலில் எந்தவித முன் விரோதமும் கிடையாது. யுவர் ஆனர், அதான் அந்த 4 பேரும் அவரை கட்டி வச்சு அடிச்சது தெளிவா இருக்கே. அது முன்விரோதம் இல்லாம வேற என்னவா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சார், அந்த இடத்தோட எக்ஸ் ஓனர் இவங்க அப்பா அந்த பில்டிங் மேல கேஸ் கொடுத்திருக்காரு. இந்த 4 பேரும் வரதராஜன் கூட சேர்ந்து ஒன்னாதான் கேஸை எடுத்து நடத்துனாங்க. இப்படி அந்த அபார்ட்மெண்ட்டுக்காக ஒன்னா நிக்கிறவங்க வரதராஜனை கொலை செய்யற அளவுக்கு போறதுக்கு உண்டான எந்த ஒரு காரணமும் இல்லை. எதை விட்டுட்டு எதை பேசிட்டு இருக்கு பாரு, அறிவு கட்டவ. அப்போ அந்த வீடியோல இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வரீங்களா? அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால நடந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவம். அவசரத்துல நடந்து போச்சு. ஓ, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு அப்பாவியை கட்டி வச்சு 4 பேரும் அந்த அடி அடிப்பாங்களா? அந்த வீடியோல நடந்த சண்டைக்கு காரணம் புதுசா உள்ள வந்த ஒரு தேர்ட் பார்ட்டி செஞ்ச கடத்தல் நாடகம் தான்
அப்படி ஒரு சண்டை நடக்கவே காரணம். நீங்க சொல்றது மொத்தமும் நாடகம் மாதிரி தானே இருக்கு. அந்த கடத்தல் நாடகத்துக்கு காரணம் வரதராஜன் தான். இவங்க 4 பேரும் தப்பா எடுத்துக்கிட்டதுனால நடந்த சம்பவம் தான் அவரை அடிச்சது எல்லாம். ஆனா அவருக்கும் அந்த கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சதும் மன்னிப்பு கேட்டு அவரை விட்டுட்டாங்க. அதன் பிறகுதான் அவருக்கு வேண்டாத யாரோ அவரை கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. சொத்தப்புறம். மேற்கொண்ட வழக்கு விசாரணை முடியும் வரை எனது கட்சிக்காரர்களுக்கு ஜாமீன் வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ரைட். யுவர் ஆனர், யாராச்சும் இதை நம்புவாங்களா? ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க நேரத்துக்கு வரலன்னு சந்தேகப்பட்டு பில்டரை தூக்கிட்டு போய் அடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு கோபம் இருக்குன்னு சொல்ற காரணம் வலுவா இல்ல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது நீ எல்லோ கலர் போட்டு வச்சிருந்த, அப்புறம் ஒரு ஜிமிக்கி போட்டிருந்த. எப்படி சஞ்சய்? அதான் லவ். ஆனா நீ என்னடானா, நான் காதலோட பக்கத்துல வந்தா கூட கண்டு அப்படி திட்டுறேன். அது என்ன எவ்வளவு ஹர்ட் பண்ணுது தெரியுமா? ஹேய், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அத மறந்துடாத. இல்ல, நம்ம குடும்பம். எனக்கு தான் வருத்தம் இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? எல்லாம் ஒரு நாள் மாறும். அது வரைக்கும் நாம வாழாம இருக்க முடியுமா? சொல்லு பாப்போம். அப்பாடா, மூடு மாறிட்டா. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் எப்படி நடந்துக்கணும்? அப்படி வா வித்யா. நான் பெருசா என்ன கேட்க போறேன், சின்னதா ஒரு முத்தம். ஏய், தப்பாலாம் எடுத்துக்காத, அதுவும் கன்னத்துலதான். என்னடா இதுக்கெல்லாமா ஒருத்தன் சென்ட் அடிப்பான்னு நீ கேட்கலாம். என்ன பண்றது, ஏன் நிலைமை அப்படி. சரி, கிடைக்குமா? கொடுத்தா உடனே திருப்பி கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு இந்த கடங்காரனா இருக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எஸ். அப்ப கிடைக்குமா? முடியாது. முடியாதா? நான் கணத்தில் மட்டும் தானே கேட்டேன். அப்படியே கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா? ஒண்ணுதான், அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணக்கூடாது. போதுமே, பேச்சு மாற மாட்டேன். உனக்கு சிரமம் கொடுக்காம நானே பக்கத்துல வரேன் பாரு. திருட்டு பயலே, என்னடா இப்படி ஃப்ராட் பண்ற? ஏய், நான் ஒண்ணும் பண்ணல. அப்புறம் இதுக்கு என்னடா அர்த்தம்? அது நான் ரொம்ப நேரமா அப்படியே இருந்தேனா, நீ குடுக்குற மாதிரி தெரியல. என்னாச்சுன்னு பார்க்கலான்னு திரும்பினா நீ என் உதட்டுல அப்படியே. போய் சொல்லாத. பிளான் பண்ணி திரும்பிட்டு மாத்தி பேசுறியா? இனி உனக்கு எதுவும் கிடையாது. என்ன பண்ற? எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் பில்லாவே எடுத்துட்டு போற. என்ன என்ன பண்ற? என்ன ஒரு தலைகாணி போதுமா? இனி நீ இந்த ரூம்ல தங்கவே கூடாது. வெளியே போ. வெளியில போவா? ஏய், சின்ன மிஸ்டேக்கு இப்படி ஒரு தண்டனையா? இப்ப போகல, ராத்திரியோட ராத்திரியா தலைகாணிய உன் முகத்துல வச்சு அழுத்தி உன் மூச்சு நிறுத்திடுவேன். நீ பண்ணாலும் பண்ணுவ. உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சரி, என்ன இந்த ஒரு தடவை மணி கூடாதா? சான்ஸே இல்ல. நீ வெளியிலே கடை, அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஓகே. அம்மா, எவ்வளவு நாளைக்கு இந்த பனிஷ்மெண்ட்? திரும்ப இந்த குடும்பம் ஒண்ணு சேர வரைக்கும். நமக்குள்ள ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் மட்டும் இருந்துச்சா என்ன?
போடா போனா போட்டோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.